அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது மிக முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, இந்த மீனராசி நேயர்களுக்கான இந்த மே 31ஆம் தேதி கடைசி காலகட்டங்களில் இவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, அந்த மாற்றங்களானது அவர்களுடைய தலையெழுத்தை மாற்றப் போகுதா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கின்றதா, இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க மீனராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை பிடிக்கும் அப்படிங்கும் பொழுது முருகா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க. நிச்சயமாக அந்த ஒரு விஷயங்களானது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கும். இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் தன்னம்பிக்கையுடன் அத்தனையுமே முறியெடுத்து வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஆற்றலுடைய மீனராசி என்பர்களே, இந்த ஒரு காலகட்டங்களில் எதிலுமே நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். எந்த ஒரு வேலையை பற்றியும் அதிகம் யோசிப்பதை தவிர்ப்பது நல்லது. திடீர் பண தேவைகளானது உங்களுக்கு உண்டாகலாம். சூரியனுடைய சஞ்சாரங்களானது இந்த வெளியூரில் இருந்து வரக்கூடிய கடிதங்கள் மூலம் மகிழ்ச்சிகளை ஏற்படுத்தும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு தொழில் வியாபாரங்கள் தொடர்பான விவகாரங்களில் வீண் இடையூறுகள் ஏற்பட்டு நீங்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதங்களும் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகள் மூலம் அனுகூலங்கள் ஏற்பட்டாலுமே சக ஊழியர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது. குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நல்லுறவுகள் ஏற்படும். குடும்ப உறுப்பினர் உடல்நிலையில் கவனங்கள் தேவை. கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்படுவது நல்லது. உங்களுக்கு எதிலும் எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது நல்லது. கடித போக்குவரத்து மூலம் நல்ல ஒரு தகவலும் வரும். வீண் மன சஞ்சலங்கள் உங்களுக்கு ஏற்பட்டு நீங்கும். கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வாய்ப்புகள் குவியும். பொருட்களை கவனமாக பாதுகாப்பது நல்லது. அரசியல் துறையினருக்குமே எந்த வாக்குறுதியும் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. கோபத்தை குறைப்பது நன்மையை தரும். வேலைகளை கவனமுடன் செய்வது நல்லது. எதிலுமே நிதானங்கள் உங்களுக்கு தேவை. மாணவர்களுக்கு ஆசிரியர்களினுடைய ஆதரவுகளானது கிடைத்தாலும் சக மாணவர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது. கல்வியில் ஏற்பட்ட தடைகள் உங்களுக்கு நீங்கும். இந்த காலகட்டங்களில் விருந்தினர்களுடைய வருகையும் அதனால செலவுகளும் உண்டாகலாம். வழக்குகளை தள்ளி போடுவதும் பேசி தீர்த்து கொள்வதும் நல்லது. அதே போல ஆயுதங்கள், தீ ஆகியவற்றில் கவனம் தேவை. அடுத்தவர்களுடைய பேச்சை கேட்டு எதிலும் ஈடுபடாமல் இருப்பது நன்மையை தரும். வீண் அலைச்சலும் செலவுகளும் உண்டாகலாம். கவனங்கள் தேவை. குடும்பத்தில் இருந்த குழப்பங்களும் நீங்கும். வேடிக்கை வினோத நிகழ்ச்சிகளில் குடும்பத்துடன் சென்று கலந்து கொள்ள நேரிடும். அதே போல சிலருக்கு திருமணங்களும் கைகூடும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களும் ஏற்படும். பிள்ளைகளால் நன்மைகள் கிடைக்கும். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். விரும்பிய பொருளை வாங்கி மகிழ்வீர்கள். பண வரவையும் நீங்கள் சேமிப்பீர்கள். மற்றவர்களிடம் பேசும்போது கவனங்களாக பேசுவது நல்லது. அதே போல வீண் பழிகள் உங்களுக்கு ஏற்படலாம். வேலைகளில் எதிர்பாராத சிக்கலை நீங்கள் சந்திக்க வேண்டியும் இருக்கலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு கூடுதலான பணிச்சுமைகள் ஏற்க வேண்டியும் இருக்கும். கோபத்தை குறைத்து நிதானமாக பேசுவது பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கும். உடல் ஆரோக்கியத்திலுமே கவனங்கள் தேவை. செலவுகளும் உங்களுக்கு கூடும். பொறுப்புகளும் அதிகரிக்கும். வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடும். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் நிகழ துவங்கும். திருமண தடைகள் இருந்து வந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண தடைகள் விலகி பேச்சுவார்த்தையானது சுமூகமாக முடியும். ஒரு கடனை அடைப்பதற்கு மற்றொரு கடன் வாங்குவது, அதனை அடைப்பதற்கு மற்றொரு கடன் என்று இருந்த நிலைகள் மாறி இப்பொழுது வருமானங்களும் லாபங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும். கணிசமாக கடனை அடைப்பதற்கு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலும் அலுவலக வேலைகளிலுமே உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறது. புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உதவியும் ஆதரவும் நீங்கள் கேட்காமலேயே உங்களுக்கு சேரும். புதிய வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் சேரும். அதே போல வெளிநாடு முயற்சிகள் செய்பவர்களுக்கு இது சாதகமான காலகட்டங்களாக இருக்கும். அதே போல் இந்த மீனராசிக்கு விரைஸ்தானத்தில் சனி மற்றும் செவ்வாயினுடைய சேர்க்கையானது இந்த காலகட்டத்தில் நிகழ்கிறது.
அதனால் இந்த சில குறிப்பிட்ட நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடுமையான மருத்துவ செலவுகள் அல்லது பெரிய செலவுகளை உங்களுக்கு ஏற்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த 10 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா அலுவலகத்தில் அல்லது தொழிலில் யாரையுமே நீங்கள் பகைத்து கொள்ளாதீர்கள். வீண் அலைச்சல்கள் உங்களுக்கு ஏற்படலாம். அதேபோல் இந்த காலகட்டங்களில் குடும்ப சுமைகள் கொஞ்சம் அதிகரித்து காணப்படும். திடீரென்று சுபகாரிய செலவுகளும் நிகழும் என்பதனால பண விஷயத்தில் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா கடனில் சிக்காமல் இருக்க கவனமாக இருப்பது அவசியம். உங்களுடைய முயற்சி ஸ்தானம் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது ஏற்ற இறக்கங்கள் இல்லாத நிலையில் சஞ்சரித்தாலுமே கூட இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வந்து ஏற்படுத்தும். ஏன்னா இந்த மாதத்தில் குருவினுடைய பார்வைகளானது உங்களுக்கு சாதகமாக இருக்கு. வாழ்க்கை துணையினால் மிகப்பெரிய நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படும். ஆடை ஆபரணங்களும் உங்களுக்கு சேரும். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அந்யன்யங்களும் அதிகரிக்கும். வெளி வட்டாரங்களில் மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு கூடும். குரு பகவானினுடைய பார்வைகளானது உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால அதேபோல் திருமணம், வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக நடைபெறும். அதேபோல் உறவினர்களினுடைய வருகையினால் வீட்டில் மகிழ்ச்சியும் நிலவும். சிலருக்கு குழந்தை பாக்கியங்களும் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கி ஒற்றுமைகளும் பலப்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகங்களும் நிறைந்திருக்கும். பிள்ளைகளினுடைய பிடிவாத போக்கு உங்களுக்கு மாறும். அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி மகிழக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். பிள்ளை அல்லது பெண்ணினுடைய திருமணங்கள் தொடர்பான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். நல்ல சம்பந்தங்கள் அமைய வாய்ப்புகள் உள்ளது. அதே போல இளைய சகோதரர்கள் கேட்கக்கூடிய உதவியை மகிழ்ச்சியுடன் வந்து செய்து தருவீர்கள். முக்கிய முடிவுகளை துணிந்து எடுப்பதுடன் அதனால ஆதாயத்தையும் நீங்கள் அடைவீர்கள். அலுவலகத்தில் பணிச்சுமைகள் உங்களுக்கு அதிகரிக்கும். எந்த ஒரு வேலையுமே சற்று கஷ்டப்பட்டு தான் முடிக்க வேண்டியும் இருக்கும். தீவிர முயற்சியினுடைய பெயரிலேயே உங்களுடைய கோரிக்கைகள் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேறும். சக ஊழியர்களால் ஓரளவு உதவிகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டும். ஆனாலுமே அதற்கேற்ற ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்வதற்கில்லை. பங்குதாரர்களால் வியாபாரத்தில் லாபங்கள் கூடுதலாக கிடைக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடன் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காலகட்டங்களாகவும் இருக்கும். குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சிரமங்கள் எதுவும் இருக்காது. அக்கம் பக்கத்து வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பணிகளில் கூடுதல் கவனங்கள் தேவை. அடுத்ததாக மீனராசியில் உள்ள புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் குருவினால் வந்து பார்த்திங்கன்னா சுபிச்சங்கள் கொஞ்சம் அதிகரித்து காணப்படும். நினைப்பதும் நடக்கும். தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விலகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் நடந்தேறும். அதே போல் இந்த மே 1 முதல் குரு பகவான் 3ஆம் இடத்திற்கு சென்றதுனால இந்த நிலையில் மாற்றங்கள் வந்து ஏற்படும். உங்களுடன் இருந்தவர்கள் உங்களுக்கு எதிராக மாறிடக்கூடிய வாய்ப்புகளும் வந்து காணப்படலாம். நீங்கள் எதிர்பார்த்த வரவுகளும் உங்களுக்கு இருக்கும். பொன்பொருள் சேர்க்கையும் ஏற்படும். சிலருக்கு புதிய இடம் வாங்குதல் நிலைகள் உண்டாகும். அதே போல் ஜென்ம ராசிக்குள் வந்து பார்த்திங்கன்னா ராகு 7ஆம் கேது, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா 2இல் சூரியன் என்று சஞ்சரிக்கக்கூடிய நிலை உங்களுக்கு எதிர்பாராத சங்கடங்களை வந்து ஏற்படுத்தும். குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடுகளும் உங்களை வந்து பாதுகாக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா முடிந்தவரை குடும்பத்தினருடன் வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடுகளையும் இஷ்ட தெய்வ வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள். இதாக வந்து பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் பல வழிகளிலுமே செலவுகளை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிப்பார். குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலையையும் வந்து உருவாக்குவார். பண வரவில் தடைகளையும் வந்து ஏற்படுத்துவார். என்றாலுமே இந்த காலகட்டத்தின் பின் பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிப்பதுனால இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் வந்து யோகமாகவும் வந்து இருக்கும். அதே போல் பிற்பகுதியில் விரய சனி, சப்தமக்கேது, குடும்பஸ்தானத்தில் சூரியன் என்று உங்களுடைய நிலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா குழப்பங்களை வந்து அதிகரிப்பார். வரை விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா நிதானமாக செயல்படுவது நல்லது. அடுத்ததாக ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் திருப்பு முனையை வந்து உண்டாக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதேபோல் கோபத்தை வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்துவது நல்லது. இந்த காலகட்டங்களில் நீங்கள் மற்றவர்களை அனுசரித்து போவதனால பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கும். உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் ராகு பகவான் சஞ்சரிப்பதனால ஆசைகளும் அதிகரிக்கும். பொன் மீது பொருள் மீது ஆசைகள் உண்டாகும். அதனுடைய காரணமாக குறுக்கு வழியில் செல்ல முயற்சிப்பீர்கள். இக்காலத்தில் குறுக்கு வழி செயல்பாடுகள் சங்கடத்தை ஏற்படுத்தும். அது உங்களுக்கு பிரச்சனையை உருவாக்கும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.